சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சட்டு புட்டுன்னு சேதுக்கு ரெட்டை குழந்தை தான் விஷயம்னு தெரிஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. தமிழ் காலையில காலேஜுக்கு கிளம்பல உட்கார்ந்து இருக்காங்க. அதை பார்த்துட்டு மலர் வந்து, என்ன தமிழ், எனக்கு டுட்டோரியலுக்கு நேரம் ஆச்சு, நானே கிளம்பிட்டேன், நீ இன்னும் காலேஜுக்கு புறப்படலை அப்படின்னு சொல்லி மலர் கேட்கவும், இல்லக்கா எனக்கு இன்னைக்கு காலேஜ் லீவ், இன்னொன்று இன்னைக்கு வேற ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஏன் தமிழ் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி மலர் கேட்கவும், ஒன்றும் இல்லக்கா பதறாதீங்க, இன்னைக்கு 5வது மாசம் ஸ்கேன் எடுக்கணும் டாக்டர் சொல்லியிருக்காங்க. 5 மாசம் முடிய போகுதுல, அதனால 5வது மாசம் ஸ்கேன் எடுக்கணும்ல, அதான் நான் அம்மாச்சியை கூப்பிட்டுட்டு போகலான் இருக்கேன். ஏன் தமிழ் அம்மா வரலையா அப்படின்னு சொல்லி மலர் கேட்கவும், அம்மாவுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கா, அதனால அம்மா சமைக்க போயிருக்காங்க, நான் போயிட்டு அம்மாச்சியை கூப்பிட்டுட்டு அப்படியே ஆஸ்பத்திரிக்கு போறேன், நீங்க டுட்டோரியல் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், சரி தமிழ் பார்த்து போயிட்டு வா, எனக்கு நேராச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி மலர் ஒரு பக்கம் டுட்டோரியல் கிளம்ப, இங்க தானம் பார்த்தா அக்கா எனக்கு ஸ்கூலுக்கு நேரமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தனமும் பார்த்தா கிளம்பிடுது. இதெல்லாம் பார்த்தா சேது கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஓ இன்னைக்கு செக்கப்பு போகணுமோ, இன்னைக்கு என் பொண்டாட்டி தமிழ்ச்செல்வியை நான் தான் செக்கப்பு கூட்டிட்டு போறேன். சேது இதை நீ போய் அப்பத்தா கிட்ட முன்கூட்டியே பேசு அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா இங்க பெரிய வீட்டுக்கு அப்பத்தா பார்க்க போறாரு. அப்பத்தா அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு சேது வரவும், என்னடா என்னைக்கு இல்லாத திருநாளா இம்புட்டு கொலையிற, என்ன விஷயம், எதுவும் காரியம் நடக்கணும் போலே அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும், ஆமா இப்ப தமிழ்ச்செல்வி வருவா, 5வது மாசம் ஸ்கேன் எடுக்க போகணுமா, உன்னைய கூட்டிட்டு போக போறேன் அப்படின்னு சொல்லி மலது கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அவ வந்து கேட்கையில உனக்கு உடம்பு சரியில்லை, காலு வெளி, அது இதுன்னு ஏதோ காரணத்தை சொல்லி நீ என்னைய கூட்டிட்டு போக சொல்லணும். அவகிட்ட நீ சொல்ற, நானா அவகிட்ட போய் நான் வரேன்னு சொன்னா அவ ஏதோ ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வர வேணான்னு சொல்லிடுவா. அதனால நீ என்ன பண்றேன்னா என்னைய கூட்டிட்டு போக சொல்ற, நீ எங்க கூட வரக்கூடாது, நானும் தமிழ்ச்செல்வி மட்டும்தான் டாக்டர் போய் இன்னைக்கு பார்க்க போறோம், ஸ்கேன் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கிட்ட சேது சொல்லவும், அது சரிதான், இங்க பாருடா அவ கூட எப்பயுமே ஸ்கேன் எடுக்க நான் தான் போய்கிட்டு இருக்கேன், இன்னைக்கு நான் தான் போவேன் அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், கிளவி உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, ஒழுங்கா நான் சொன்னதை சொல்றேன் அப்படின்னு சொல்லி சேது பேசிக்கிட்டே இருக்கையில அப்பதான் தமிழ் வராங்க. அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வரவும், வா தமிழ் அப்படின்னு சொல்லி அப்பத்தா கூப்பிடுறாங்க. அம்மாச்சி இன்னைக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போமா, ஏண்டி என்ன அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்குறாங்க. என்ன அம்மாச்சி மறந்துட்டீங்களா, இன்னைக்கு 5வது மாசம் ஸ்கேன் எடுக்கணும்னு சொன்னாங்கல்ல, வாங்க நம்ம ஒரு எட்டு போயிட்டு வந்துடுவோம், எனக்கு தனியா போக ஒரு பயமா இருக்கு, அம்மாவும் இன்னைக்கு வரல, அம்மா ஆடுற விஷயமா சமைக்கிற வேலை இருக்குன்னு சொல்லி வரல, வாங்க அம்மாச்சி போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கூப்பிடவும், இங்க சேது பார்த்தா கண்ணை காமிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏதாவது சொல்லி கிளவி அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சேது கண்ணாலேயே பார்த்தா அப்பத்தா மிரட்டவும், சரிடா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா பார்த்தா ரெட்டப்புள்ள விஷயத்தையே மறந்துட்டு இங்க சேதுவும் தமிழும் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்ட்டு, இங்க பாரு தமிழ் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு, நெஞ்செல்லாம் கரைச்சிக்கிட்டு இருக்கு, காலெல்லாம் பார்த்தா ரொம்ப வலி, முட்டி வலி தாங்க முடியல, நீ என்ன பண்றேன்னா இந்த அறிக்கையால டேய் சேது நீ தமிழ்ச்செல்வியை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், அப்பதான் சேது என்னாலலாம் முடியாது எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், ஓ வேலையெல்லாம் தூக்கி அப்புறம் பார்த்துக்கிறலாம், நீ தமிழ்ச்செல்வியை இப்போ ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், அம்மாச்சி அவருக்கு வேலை இருக்குன்னா வேணாம் நானே தனியா போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், அடி இருடி வாய் வயிறுமா இருக்க, உன்னை எப்படி தனியா அனுப்புறது, டேய் சேது நான் சொல்றேல, நீ அவளை கூட்டிட்டு போய் ஆஸ்பத்திரியில விட்டு செக்கப் எல்லாம் பண்ணி முடிச்சு அவளை வீட்டுக்கு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வேலையை போய் பாரு அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் சொல்றாரு. அப்பத்தா இங்க இருக்க சொல்லு, 2 நிமிஷத்துல சட்டையை மாத்திட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சேது வேகமா பார்த்தா அவுட்டோ சொல்றாரு. அங்க போயிட்டு நல்லா டிப்டாப்பா பார்த்தா ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு இன்னைக்கு போறோம் நம்ம குழந்தைய ஸ்கேன்ல பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா ரொம்ப ஆர்வமா கிளம்பி வராரு. அப்பதா போலாமா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், தமிழ்ச்செல்வி நீ அவன் கூட கார்ல போயிட்டு வந்து பார்த்து பத்திரமா போயிட்டு வா, டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு நீ போயிட்டு வந்து செக் பண்ணிட்டு என்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், சரிங்க அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் தமிழும் பார்த்தா இங்க டாக்டர் கிட்ட செக்அப் பண்றதுக்காக போறாங்க. ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயும் போயிடறாங்க. அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்ச்செல்வி உங்களை டாக்டர் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி நர்ஸு வந்து கூப்பிடவும் சேதுவும் பார்த்தா உள்ள போறாரு. அப்பதான் தமிழ் நீங்க இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், ஏன் நான் ஏன் இங்க இருக்கணும், நானும் உள்ள வருவேன் அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், அன்னைக்கு என்னமோ பெருசா வீராப்பா பேசுனீங்க, ஸ்கேன் எடுக்க போறேன் வரீங்களான்னு கேட்டதுக்கு ஒன்னும் தேவையில்லை, நீ போய் சொல்லி ஏமாத்துவேன்னு சொல்லி என்னென்னமோ பேசுனீங்க, இப்ப இதுக்கு உள்ள வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், அது பேசுனேன்னா அன்னைக்கு ஏதோ கோபத்துல பேசினேன், இப்ப என் மனசு மாறிடுச்சு, நான் உள்ளதான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா தமிழுக்கு முன்னாடியே டாக்டர் கிட்ட போகவும்,
தமிழ்ச்செல்வி எங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்குறாங்க. இந்த வராங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், தமிழை பார்த்தா பின்னாடி வராங்க. வணக்கம் டாக்டர் அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வி சொல்லவும், ஸ்கேன் ரிப்போர்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் பார்த்தா ஸ்கேன் ரிப்போர்ட் முன்னாடி வாங்கின ஸ்கேன் ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி, எல்லாம் கரெக்டாக இருக்குது, மாத்திரையெல்லாம் நேரத்துக்கு சரியாக போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கவும், அதெல்லாம் சரியாக கரெக்டாக எடுத்துக்கிட்டு இருக்கேன் டாக்டர். ஆமாம், இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கவும், இவர் என் ஹஸ்பண்ட் டாக்டர் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், இத்தனை தடவை ஹாஸ்பிட்டலுக்கு உங்க கூட வந்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கவும், அப்பதான் சேது வேகமா, ஒரு வேலை விஷயமா வெளியூர் போயிருந்தேன் டாக்டர், இன்னைக்கு தான் வந்திருந்தேன், இனிமேல் செக்கப்புக்கு நான் தான் இவ கூட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் சொல்லவும், சரிங்க சேது, நீங்க உங்களுடைய குழந்தைய பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இங்க உட்காந்து மானிட்டர்ல பாருங்க, இப்ப தமிழ்ச்செல்வியை ஸ்கேன் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும், சரிங்க டாக்டர், நான் இங்க பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சேதுவும் சொல்றாரு. தமிழ்ச்செல்வி பார்த்தா சேதுவை பார்த்துக்கிட்டே போறாங்க, சேதுவும் பார்த்தா தமிழை பார்த்துக்கிட்டே இருக்காரு. இங்கே டாக்டர் பார்த்தா தமிழுக்கு ஸ்கேன் பண்ணுறாங்க. ஸ்கேன் பண்ணுறதுல பார்த்தா குழந்தை தெரியுது மானிட்டரில். சேதுவும் பார்த்தா உத்து ஆர்வமாக கண்ணெல்லாம் கலங்கி பார்த்துக்கிட்டு இருக்காரு. குழந்தை தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டரை தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. தமிழ்ச்செல்விக்கு பார்த்தா இங்கே டாக்டர் ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தா ஒரு குழந்தை தெரியுது, இன்னொரு பக்கம் பார்த்தா இன்னொரு குழந்தை தெரியுது. 2 குழந்தை தெரியுது. சேதுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது, 2 குழந்தை தெரியுது, 2 உருவம் இருக்கு, ஒருவேளை ரெட்டை பிள்ளையா இருக்குமோ, இல்லையே, ரெட்டை பிள்ளையா இருந்தா சொல்லியிருப்பாளே, ஒரு குழந்தை தானே தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கு ஒண்ணுமே புரியல. தமிழ்ச்செல்வியும் பார்த்தா ஸ்கேன் பண்ணிட்டு வந்துடுறாங்க. என்ன சேது, குழந்தைய பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்கவும், குழந்தைய பார்த்தேன் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா சந்தோஷமா சொல்றாரு. தமிழ்ச்செல்வியும் பார்த்தா டேப்லெட் எல்லாம் வாங்கிட்டு வெளியே போயிடறாங்க. சேதுவும் வெளியே வந்துடுறாரு. ஆனா சேதுவுக்கு பார்த்தா சந்தேகமா இருக்கு. என்ன, குழந்தை 2 குழந்தை தெரிஞ்சு ஒருவேளை மானிட்டர்ல பிரச்சனையா இருக்குமா, இல்ல இதை டாக்டர் கிட்டே கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க உள்ள சாவியை மறந்து வச்சுட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா டாக்டர் ரூமுக்குள்ள போறாரு. டாக்டர், உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், என்ன சேது, என்ன கேட்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்குறாங்க. இல்ல டாக்டர், அந்த டிவி பொட்டி மாதிரி இருக்குல்ல, அதுல குழந்தை தெரியும் தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், ஆமா குழந்தை அதுல தெரியும் தான், குழந்தை தெரிஞ்சதுதான், அதுல என்ன 2 குழந்தை எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு டாக்டர், ஒரு பக்கம் ஒரு குழந்தை தெரிஞ்சு, இன்னொரு பக்கம் ஒரு குழந்தை தெரிஞ்சு, அது எப்படி, அதைத்தான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன். ஒரு குழந்தை தானே இருக்கு, ஒரு குழந்தைனா ஒரு குழந்தை மட்டும்தானே தெரியணும், 2 குழந்தை தெரிஞ்சு அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், என்ன சேது, விளையாட்டுக்கு கேட்குறீங்களா இல்லை உண்மையாவே கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்கவும், ஐயோ டாக்டர், உண்மையா தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், சேது, ரெட்டை குழந்தைனா 2 குழந்தை தான் தெரியும், நீங்க என்ன உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பார்த்தா உண்மையை போட்டு உடைக்கவும் சேதுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன டாக்டர் சொல்றீங்க, என்ன சொல்றீங்க, 2 குழந்தை அப்படின்னு சொல்லி சேது கேட்கிறாரு. ஆமா மிஸ்டர் சேது, தமிழ்ச்செல்வி வயிற்றுல ரெட்டை குழந்தை வளர்ந்துகிட்டு இருக்கு. அவங்களுடைய 5வது மாச ஸ்கேன்ல 2 குழந்தை நீங்க பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2 குழந்தையுமே கண்டிப்பா உருவம் தெரிஞ்சிருக்கும். நீங்க அதை பார்த்துட்டா அப்படி கேட்குறீங்க. நீங்க உங்களுக்கு ஏற்கனவே ரெட்டை குழந்தைன்ற விஷயம் தெரிஞ்சதுனாலதான் நீங்க இப்படி விளையாட்டு கேட்குறீங்களோன்னு நான் நினைச்சிட்டேன். உங்களுக்கு இப்பதான் ரெட்டை குழந்தைன்ற விஷயமே தெரியுமா? தமிழ்ச்செல்வி வயிற்றுல 2 குழந்தைங்க இருக்குங்க, அதனாலதான் உங்களுக்கு ஸ்கேன் பண்ணும்போது மானிட்டர்ல 2 குழந்தை தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும், சேதுக்கு கையும் புரியல காலும் புரியல, சந்தோஷத்துல பார்த்தா என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே திகைச்சு போய் சேது நிக்கிறாரு.